சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ். இது கிராமர் இன் ஹேண்ட்ஸில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நம்மளோட 4வது வீடியோ இது, அதாவது பார்ட் 4. இந்த வீடியோவில் ரிப்போர்ட்டட் பார்ட்டானது இன்ட்ராகேட்டிவ் அல்லது கொஸ்டின் சென்டென்ஸாக இருந்தால் நம்ம அதை எப்படி டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறத இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இதில் இன்ட்ராகேட்டிவில் 2 விதமான டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா, ரிப்போர்ட்டட் பார்ட் ஸ்டார்ட்ஸ் வித் எ கொஸ்டின் வேர்ட் and ends with a question mark. அந்த reported part question word, அதாவது WH questionல start பண்ணி question markல முடிஞ்சிருக்கும். இப்போ WH questionக்கு example who, when, where, which, how many, how much, how long, how far, whom, இதெல்லாம் என்னது WH question. அப்போ WH questionல ஆரம்பிச்சு லாஸ்ட்ல question mark இருக்கிறது reported speech, அதாவது இன்ட்ராகேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் டைப். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, he said to me வேர் ஆர் யூ கோயிங் நவ். அப்போ வேர்ங்கிறது கொஸ்டின் வேர்டில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் கொஸ்டினில் முடிஞ்சிருக்குது. இது டைப் 1க்கு எக்ஸாம்பிள். நம்மளோட டைப் 2 என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரிப்போர்ட்டட் பார்ட் ஸ்டார்ட்ஸ் வித் எ ஹெல்பிங் வேர்ப். அந்த ஹெல்பிங் வேர்பில் ஆரம்பித்து அண்ட் எண்ட்ஸ் வித் எ கொஸ்டின் மார்க். அப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டீச்சர் செட் டு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். அப்போ இந்த கேன்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்ப். அப்போ ஹெல்பிங் வேர்பில் ஸ்டார்ட் பண்ணி கொஸ்டின் மார்க்கில் முடிகிறது. இது டைப் 2. நம்ம சென்டென்ஸை ரீட் பண்ணுறோம், அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு கண்டுபிடிச்சிடறோம். அடுத்து இது டைப் 1 டைப் 2 கண்டுபிடிச்சிடறோம். அடுத்தடுத்து சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. என்னது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச். ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட்டாக இருந்தாலும் செட் 2வாக இருந்தாலும் ஆஸ்க்டு மாறும். ஜாயினிங் வேர்டு WH கொஸ்டினில் ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா அந்த கொஸ்டின் வேர்டே ஜாயினிங் வேர்டாக பயன்படும். அல்லது செகண்ட் டைப் இருக்கு இல்லையா, அதை செகண்ட் டைப் நம்ம ஹெல்பிங் வெர்பில் ஆரம்பிக்கிறது. இப்போ ஹெல்பிங் வெர்பில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னால் இஃப் ஆர் வெதர், இஃப் அல்லது வெதர் ஜாயினிங் வேர்டாக நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து ரிப்போர்ட்டட் வெர்பை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ரிப்போர்ட்டட் வெர்புக்கு நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 வீடியோஸில் பார்த்துருக்கோம். டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் இன்டைரக்ட்டுக்கு பாஸ்ட்டாக மாறும், பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் பாஸ்ட் டென்ஸ் அல்லது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக மாறுன்னு சொன்னோம். அதே ரூல் தான் இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பார்க்குறோம். எப்படின்னு பார்க்கலாம். இது என்னென்னா, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லும் பொழுது அந்த வேர்பு பிரித்து 2 வேர்புக்கு நடுவில் ப்ரொனவுன் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டூ இருக்கு, டூ அல்லாமல் ஒரு வெர்ப், அதாவது V1 ஃபார்மில் இருக்குது. அப்போ அந்த வெர்பு கூட டூ இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் மீனிங். அப்போ இன்டைரக்டிவ் வரும்போது பாஸ்ட் ஆகும். டஸ் வந்தாலும் ப்ரெசென்ட்டில் இருக்கிறதா அர்த்தம். இன்டைரக்டிவ் வரும்போது பாஸ்ட் போடுவோம். அந்த வேர்பு கூட, அதாவது V1 ஃபார்ம் சொல்லுவோம், மெயின் வெர்புன்னு சொல்லுவோம், ரூட் வெர்புன்னு சொல்லுவோம். அந்த ரூட் இப்போ டிட் ப்ளஸ் பை அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல டைரக்ட் ஸ்பீச்சிலேயே பாட்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போ இன்டைரக்ட் வரும்போது பாட்னே எழுதலாம் அல்லது ஹேட் பாட்னு எழுதலாம். இப்போ டூ ப்ளஸ் பைனா பை, அப்போ பாட். டஸ் பிளஸ் பைனா பைஸ், அப்போ என்ன பண்ணுவோம்? பாட்னு போடுவோம். ஆனால் டிட் பிளஸ் பைனா அங்கேயே பாட் இருக்கிறதா அர்த்தம். அதனால இங்கே என்ன பண்ணுவோம்? ஹேட் பாட்னு போடுவோம். அடுத்ததான் டபுள் வெர்பு. டபுள் வெர்புன்னு சொல்லி சொன்னால் 2 வெர்பு இருக்கும்போது சேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் வெர்பு. 2 வெர்பு இருக்கும்போது ஒன்று ஹெல்பிங் வெர்பாக இருக்கும், ஒன்று மெயின் வெர்பாக இருக்கும். நம்ம அந்த 2 வெர்பில் ஃபர்ஸ்ட் வெர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ ரிப்போர்ட்டிங் வெர்பு எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஜாயினிங் வேர்ட் போட்டாச்சு. அடுத்து ரிப்போர்ட்டட் வெர்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ப்ரொனவுன்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட முந்தைய வீடியோஸ்லாம் அதை எதை பொறுத்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அடுத்து எப்படி இந்த சென்டென்ஸை டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு மாற்றும் பொழுது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் இம்பேரட்டிவ்லையும் என்ன பண்ணோம்னா ஜாயினிங் வேர்டு போட்டுட்டு அப்படியே சென்டென்ஸை மாற்றிட்டே போடுவோம். வெர்பு, ப்ரொனவுன், அட்வெர்பியல்ஸ் எல்லாம் அப்படியே அந்தந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு போவோம். ஆனால் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சென்டென்ஸை மாற்றி எழுதுவோம். எப்படின்னா ரிப்போர்ட்டிங் பார்ட் ஓகே முடிஞ்சிடும், அப்படியே எழுதிடுவோம். அடுத்ததாக ஜாயினிங் வேர்ட் போடுறோம். அப்போ இது வரைக்கும் ஓகே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிச்சிருக்கோம் அல்லது ஹெல்பிங் வேர்பில் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அதை போடுறது கிடையாது, வெர்பை போடுறது கிடையாது. என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, நவுன் அல்லது ப்ரொனவுன் போட்டுட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? வெர்ப் போடுவோம். அப்போ இதுதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு போகிறதுக்கான ஃபார்மேட்டு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. டீச்சர் செட் டு ஸ்டூடெண்ட் ஒய் வேர் யூ ஆப்சென்ட் எஸ்டர்டே. அப்போ செட்டு என்னவா மாறுது? ஆஸ்க்டு. ஓகே. ஜாயினிங் வேர்டு இந்த இடத்துல ஒய்னு என்னது? கொஸ்டின் வேர்டு. இப்போ கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிச்சா கொஸ்டின் வேர்டு ஜாயினிங் வேர்டாக யூஸ் ஆகுது. வேர்பு பாருங்க வேர்னு என்னது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் இருக்கும்போது ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம் இல்லையா. அப்போ ஆர் வேர் பீன், அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது? பீன். அப்போ ஹேட் பீன். ப்ரொனவுன் நீ ஏன் ஆப்சென்ட்டாக இருந்தான்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட் வந்து பாயாவும் இருக்கலாம் கேலாவும் இருக்கலாம். அப்போ நீங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவன்னு போடலாம் அல்லது அவள்னு போடலாம். எஸ்டர்டேங்கிறது அட்வெர்பியல் எஸ்டர்டே என்னவா மாறுது, தி டே பிஃபோர் ஆயிருது. அப்போ இந்த டேபிள் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றலாம். ரிப்போர்ட்டிங் பார்ட் இருக்கு இல்லையா, அப்போ ரிப்போர்ட்டிங் பார்ட் என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டீச்சர் செட் டு ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது என்னவா மாறுது, டீச்சர் ஆஸ்க்டு ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜாயினிங் வேர்ட் போடணும். ஜாயினிங் வேர்ட் என்னது, கொஸ்டின் வேர்ட், ஒய்யே போட்டுக்கலாம். அப்போ டீச்சர் ஆஸ்க்டு ஸ்டூடெண்ட் ஒய். ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் வச்சுக்கிறோம், ஹீ போடலாம், சி போடலாம். அப்போ ஹீ போட்டுக்கிறேன் நான். அப்போ ஒய் ஹீ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா ஒய் ஹீ போட்டாச்சு, வெர்பு போடணும். அப்போ இந்த வெர்பு வேற எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம், ஹேட் பீன். அப்போ ஒய் ஹீ ஹேட் பீன் ஆப்சென்ட். அப்புறம் இங்கே மீதி இருக்கிறதெல்லாம் எழுதவும் இல்லையா, அதுதான் என்னது அட்வெர்பியல்ஸ். எஸ்டர்டேங்கிறது என்ன எழுது, தி டே பிஃபோர். அப்போ ஆன்சர் டீச்சர் ஆஸ்க்டு ஸ்டூடெண்ட் ஒய் ஹீ ஹேட் பீன் ஆப்சென்ட் தி டே பிஃபோர். செகண்ட் எக்ஸாம்பிள், she said to me where do you live. அப்போ she asked me where வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொனவுன் பார்க்கணும், யூ நீ, அவள் என்னிடம் கேட்டால் நீ எங்கே வசிக்கிறாய் என்று. அப்போ அதை இன்டைரக்ட் சொல்லும்போது என்ன சொல்லுவா, அவள் என்னிடம் நான் எங்கே வசிக்கிறேன் என்று கேட்டாள். அப்போ வசிக்கிறாய்ங்கிறது வசிக்கிறேன் பாஸ்ட் டென்ஸ் ஆயிருது, நீங்கிறது என்ன ஆயிருது நான். அதெல்லாம நம்ம யூ வந்து லிசனர் பார்ப்போம், லிசனர் வந்து மீ என்னிடம். அப்போ நீங்கிறது என்னவா மாறிடுது, ஐன்னு மாறுது. அப்போ செட் டு ஆஸ்க் தான் மாறுது. ஜாயினிங் வேர்டு இந்த வேற அப்படியே போட்டுக்கிறோம். டூ பிளஸ் லீவ், இங்கே டூ இருக்கு, இங்கே லீவ் இருக்குது. அப்போ டூ பிளஸ் லீவ்னா லீவ் தான், ப்ரெசென்ட்ல இருக்குது. அதை பாஸ்ட்ல லீவ்டுன்னு மாற்றி எழுதணும். யூ வந்து என்ன குறிக்கிறதுனால என்ன ஆகுது, ஐன்னு மாறுது. அப்போ ஆன்சர் சி ஆஸ்க் மீ வேர் ஐ லிவ்டு. அதை அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிடுறோம். சீதா செட் டு ஹர் ஹஸ்பண்ட் வென் வில் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் யுவர் ட்ரிப். இங்கே பார்த்தீங்கன்னா சீதா ஆஸ்க்டு ஹர் ஹஸ்பண்ட், வென் ஜாயினிங் வேர்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொனவுன் போடணும், யூ நீங்கள். நீங்கள் எப்பொழுது உங்களுடைய ட்ரிப்லேருந்து திரும்பி வருவீங்க. அப்போ நம்ம அதை எப்படி சொல்லுவோம் இன்டெரக்ட்ல, அவர் அவருடைய ட்ரிப்லேருந்து எப்போது திரும்பி வருவார். அப்போ நீங்கிறது அவர் ஹீயா மாறிடுது, உங்களுடையங்கிறது வந்து அவருடைய. அப்போ யுவர் ட்ரிப் ஹிஸ் ட்ரிப் ஆயிடுது, யூ வந்து ஹீயா மாறிடுது. அப்போ ஆன்சர் என்ன வரும், சீதா ஆஸ்க்டு ஹர் ஹஸ்பண்ட் வென் ஹீ, வெர்பு பாருங்க ரெண்டு வெர்பு, வில் ரிட்டர்ன். இப்போ டபுள் வெர்பு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வெர்பு மட்டும் தானே சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ வில் ரிட்டர்ன் என்ன ஆகுது, வுட் ரிட்டர்ன். அப்போ வென் ஹீ would return from his trip. This is the answer for this question. See, Sita asked her husband when he would return from his trip. Lastly, we have to put a full stop. Here, Sheila said to Radha, where did you purchase these sarees? இங்கே WH கொஸ்டின்ல ஆரம்பிச்சுக்குது. WH கொஸ்டினவே ஜாயினிங் வேர்டா பயன்படுத்திக்கலாம். செட்டு வந்து ஆஸ்க்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம எழுதலாம், சீலா ஆஸ்க் ராதா வேர். நெக்ஸ்ட் ஜாயினிங் வேர்டுக்கு அடுத்து என்ன போடுவோம், நவுன் அல்லது ப்ரோனவுன் போடுவோம். நீ இந்த சாரீஸை வந்து எங்க பர்ச்சேஸ் பண்ண. அப்ப அவள் அந்த சாரீஸ், நீ இந்த சாரீஸ்ங்கிறது அவள் அந்த சாரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப யூ என்னவா மாறிடுது, யாரை குறிக்குது, ராதாவை குறிக்கிறதுனால சீன் மாறிடுது. தீஸ் வந்து அட்வெர்பியல் இல்லையா, அதை தீஸ் வந்து தோசா மாறிடுது. அடுத்து நீங்க என்ன பார்க்கணும்னா வேர்பு பாருங்க, டிட் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு. ஐ ஹவ் டோல்ட் யூ, இந்த டிட் வந்து சேரும் பொழுது அது என்ன ஆயிடுது, பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுது. அப்போ டிட் இருக்கும்போது இந்த பர்ச்சேஸ் என்ன ஆயிடுது, பர்ச்சேஸ்ன்னு சொல்லி டைரக்ட் ஸ்பீச்லயே என்ன இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வரும்போது அதை என்ன பண்ணணும், ஹேட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதுவோம். இப்போ சென்டென்ஸோட ஆன்சர் பாருங்க, இந்த கொஸ்டினோட ஆன்சர், சீலா ஆஸ்க் ராதா வேர் சி ஹேட் பர்ச்சேஸ்டு தீஸ் சாரீஸ்ங்கிறது என்ன மாறிடுது, தோஸ் சாரீஸ். Sheila asked Radha where she had purchased those sarees. Mother said, what are you doing here, Arjun? அப்போ அம்மா யார்கிட்ட கேட்குறாங்க, அர்ஜுன். அப்போ அர்ஜுன் லிசனர்ங்கிறனால நம்ம இங்கே கொண்டு போய் வச்சு ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் மதர் செட் டு அர்ஜுன் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்னு நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். செட் டு என்னவா மாறுது, ஆஸ்க்டு. ஜாயினிங் வேர்டு அந்த கொஸ்டின் வேர்டு வாட் அப்படியே போட்டுக்கிறோம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ இங்கே, இப்படி பாருங்க, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்னு அம்மா கேட்குறாங்க. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அவன் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தான் என்று. அப்போ கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாத்திரம். இப்போ ஜாயினிங் வேர்ட் போட்டாச்சு, ப்ரோனவுன் அர்ஜுனை குறிக்கிறதுனால யூ என்னவா மாறிடுச்சு, ஹி ஆயிடுச்சு. ஹியரை வந்து நம்ம தேர்னு மாத்திரம். ஓகே,
verb பாருங்க ஆர் டூயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர் டூயிங்கோட அதோட பாஸ்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து வேர் டூயிங். ஆனால் நம்ம வாஸ் டூயிங்னு போடுறோம். ஏன்னு கேட்டால் நம்மளோட ஃபார்மேட் ஆன்சரோட ஃபார்மேட்டில் பார்த்தோம் ஜாயினிங் வேர்டுக்கு எடுத்து நவுன் அல்லது ப்ரோனவுன் போடுவோம். அது என்ன இருக்கு? ஹீ. அப்போ ஹீங்கிறது சிங்குலர். இப்போ சிங்குலருக்கு வந்து சிங்குலர் வெர்பு தான் போடணும். அப்போ வேர் டூயிங்கிறது வந்து ப்ளூரலுக்குரியது. அப்போ ஹீக்கு பின்னாடி என்னதான் வரணும்? வாஸ் டூயிங். இப்போ ஆன்சர் பாருங்க. ரிப்போர்ட்டட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் பார்ட் எழுதலாம். மதர் ஆஸ்க்டு அர்ஜுன். முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஜாயினிங் வேர்டு. ஜாயினிங் வேர்டு என்ன போட்டிருக்கோம்? வாட். நெக்ஸ்ட் ப்ரொனவுன் ஹீ, அதாவது யூங்கிறது அர்ஜுனை குறிக்கிறனால ஹீ. வெர்ப் வந்து வாஸ் டூயிங். லாஸ்ட்ல மிச்சம் இருக்கிற அட்வர்பியெல்லாம் போட்டுடுறோம். அடுத்து ராஜு செட் டு மீ ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க். இப்போ இது டைப் பார்த்தீங்களா? கொஸ்டின் வேர்டு இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு, ஆனால் வந்து ஹெல்பிங் வெர்பில் ஆரம்பிச்சிருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜாயினிங் வேர்டை மாற்றணும். அப்போ ஜாயினிங் வேர்டு என்னது? இஃப் ஆர் வெதர். இஃபும் போட்டுக்கலாம், வெதரும் போட்டுக்கலாம். அப்போ இந்த செட்டு வந்து ஆஸ்க்டா மாறிடும். அப்போ ராஜு ஆஸ்க் மீ இஃப் வரைக்கும் ஓகே. அடுத்து என்ன போடணும்? நவுன் ப்ரொனவுன் போடணும். ப்ரொனவுன் என்னது? யூ. தமிழை சொல்லி பாருங்க. நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்து விட்டாயா? ராஜு என்ன பார்த்து நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்து விட்டாயான்னு கேட்குறான். அதை நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்னா, நான் என்னுடைய ஹோம்ஒர்க். என்னட்ட கேட்டது வந்து நீ உன்னுடைய ஹோம்ஒர்க்கை. அப்போ அங்கே யார் வந்து லிசனர்? நான். அதனால அது என்ன ஆயிடுது? நீ உன்னுடைய, நீ உன்னுடையங்கிறது நான் என்னுடைய. அப்போ நீங்கிறது வந்து என்ன குறிக்கிறதுனால ஐன்னு மாறிடுது. யுவர் வந்து உன்னுடையங்கிறது என்னையவே குறிக்கிறதுனால என்ன ஆயிடுது? மை ஆயிடுது. வெர்பு பாருங்க, ரெண்டு வெர்பு ஹாவ் கம்ப்ளீட்டட். நான் சொன்னேன் இல்லையா, கொஸ்டின் ஃபார்மேட்டில் இந்த டபுள் வெர்புக்கு நடுவில் தான் வந்து ப்ரொனவுன் வரும். அப்போ இந்த வெர்பு ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஹேவ் ஒரு வெர்பு, கம்ப்ளீட்டட் ஒரு வெர்பு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லி ஹேட் கம்ப்ளீட்டடாக மாற்றிக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, ராஜு ஆஸ்க்ட் மீ இஃப் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். அதுதான் வந்து உங்களுக்குரிய ஆன்சர். ஹியர் Monica said to Preeti, will you come to my house tomorrow? அப்போ மோனிகா ஆஸ்க்டு பிரீத்தி. ஜாயினிங் வேர்டு இஃப் போடுறோம். ஏன்னா வில்ங்கிறது ஹெல்பிங் வேர்பு இல்லையா? அப்போ இஃப் போட்டாச்சு. ப்ரோனவுன் வந்து மோனிகா பிரீத்தி பார்த்து நீ நாளை என்னுடைய வீட்டுக்கு வருவாயா? அந்த நாளையை விடுங்க, நீ என்னுடைய வீட்டுக்கு. இப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்கு, நம்மளுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே தேர்ட் பர்சன்ஸ். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? அவள் அவளுடைய வீட்டுக்குன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கிறது வந்து பிரீத்தியை கொடுக்கறனால அவள். என்னுடைய வீடுனா யாரை பார்க்கணும்? மை வந்தா ஸ்பீக்கரை பார்க்கணும். மோனிகாவோட வீடு. அப்போ மை ஹவுஸ்ங்கிறது என்னவா மாறிடும்? ஹேர் ஹவுஸ். டுமாரோங்கிறது என்னது? தி நெக்ஸ்ட் டே. அப்போ மோனிகா ஆஸ்க் பிரீத்தி இஃப் ஜாயினிங் வேர்ட் போட்டுக்கோங்க. அடுத்து ப்ரொனவுன் எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம்? சி. வில் கம்ங்கிறது என்னவா மாதிரி? டபுள் வெர்பு வந்து ஒரு வெர்பு தானே சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ வில் கம்ங்கிறது என்ன ஆகும்? வுட் கம். டு மை ஹவுஸ்ங்கிறது ஹேர் ஹவுஸ். டுமாரோவோட எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? தி நெக்ஸ்ட் டே. அப்போ ஆன்சர் என்ன பண்ணுதுன்னா, மோனிகா asked Preeti if she would come to her house the next day. இப்போ இதே சென்டென்ஸ்ல நீங்க பாருங்க. இப்போ மோனிகா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு மேல் நேம் இருக்கு, ஒரு பையன் பேர், ஒரு ஆணோட பேர் இருக்குன்னா அப்போ என்னுடைய வீடுங்கிறது என்னவா மாறிடும்? அவனுடைய வீடு. அப்போ இங்கே என்னவா மாறிடும்? உங்களுக்கு மை ஹேர் ஹவுஸ்ங்கிறது ஹிஸ் ஹவுஸ் மாறிடும். சப்போஸ் பிரீத்தி வந்து ஒரு ஆணா இருக்கிறான்னு வச்சுக்க, அவள் வருவாளாங்கிறதுக்கு போல என்ன பண்ணுவோம்? அவன் வருவாளா, அவன் வருவானா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிரு? இஃப் ஹீ வுட் கம். ரெண்டு பேருமே ஜென்ஸா இருக்காங்க, ரெண்டு பேருமே மேலா இருக்காங்க. அப்ப அவள் அவளுடைய வீட்டுக்கு வருவாளாங்கிறது போல என்ன, அவன் அவனுடைய வீட்டுக்கு. அப்ப இந்த சி என்னவா மாறிடும்? ஹீயா மாறிடும். ஹெர் ஹவுஸ் என்னவா மாறிடும்? ஹிஸ் ஹவுஸ் மாறிடும். இப்ப நான் போய் பிரீத்தியை கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிரீத்தியை நேரடியா பார்த்தேனுங்கிறேன், நீ என்னுடைய வீட்டுக்கு வருவாயா? உங்ககிட்ட வந்து சொல்லும் போது என்ன பண்ணுவேன்? அவள் என்னுடைய வீட்டுக்கு வருவாள். அந்த நீதே அவள்னு மாறுதே வரைய என்னுடைய வீடுங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல இங்கே நான் தான் ஸ்பீக்கர், உங்ககிட்ட சொல்லும் போது நான் தான் ஸ்பீக்கர். அதனால இந்த மை வந்து சேஞ்ச் ஆகாது. மல்லிகா said to her husband, did you lock the gate when you left home சொல்றாங்க. அப்போ மல்லிகா said to her husband, மல்லிகா asked her husband. டிட்ல ஆரம்பிச்சுக்கிறதுனால ஜாயினிங் வேர்டு வந்து இஃப் போட்டுக்கிறோம். யூ வந்து நீங்கள்ங்கிறது யாரை குறிக்குது? ஹஸ்பண்டை குறிக்குது. அப்போ அவர். அப்போ அவருங்கிறது என்னவா மாறிடுது? யூ வந்து ஹஸ்பண்டை குறிக்கிறதுனால ஹீ மாறிடுது. வேர்பு பாருங்க, டிட் இருக்கு, லாக் இருக்கு. அப்போ டிட்டு கூட லாக் சேரும்போது என்னவா மாறிடும்? லாக்டு. அப்போ டைரக்ட்ல வந்து என்னவா இருக்கு? பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. அப்போ இன்டைரக்ட் வரும்போது என்ன பண்ணும்? ஹேட் லாக்டுன்னு போடலாம் அல்லது லாக்டுன்னு போடலாம்.
இங்கே லெஃப்ட் ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. அப்போ இந்த லெஃப்ட் என்னவா பண்ணும், ஹேட் லெஃப்ட்னு போடுறோம் அல்லது லெஃப்ட்னே எழுதிக்கிறோம். நம்ம ஆன்சருக்கு போகிற முன்னாடி நம்ம டென்ஸில் ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஒன்று பார்த்தோம். 2 ஆக்ஷன்ஸ் அடுத்தடுத்து ரெண்டு, அதாவது பாஸ்ட் டென்ஸில் 2 ஆக்ஷன் வந்து அடுத்தடுத்து நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் செகண்ட் நடந்த ஆக்ஷனை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்போ லாக் பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆன்சரில் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஹேடு லாக்டு போட்டு செகண்ட்க்கு வந்து ஹேடு லெஃப்ட் போடாமல் வெறும் லெஃப்ட் மட்டும் போட்டு ஆன்சர் எழுதிக்கிறேன். பாருங்கள், இப்போ மல்லிகா ஆஸ்க்டு ஹர் ஹஸ்பண்ட். இந்த இடத்துல நான் வெதர் போட்டேன், இஃபுக்கு போல வெதர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், மல்லிகா செட் டு ஹர் ஹஸ்பண்ட் போல மல்லிகா ஆஸ்க்டு ஹர் ஹஸ்பண்ட், வெதர் போட்டாச்சு. ப்ரொனவுன் போடணும். ப்ரொனவுன் வந்து யூ ஹஸ்பண்டை குறிக்கிறனால ஹீ. டிட் லாக் என்ன பண்ணி வச்சுக்கிறோம், ஹேட் லாக்னு போட்டுக்கிறோம். அப்போ வெதர் ஹீ ஹேட் லாக்ட் த கேட் வென் யூ மறுபடியும் ஹஸ்பண்டை குறிக்கிறனால என்ன மாறிது ஹீ. லெஃப்ட் நான் என்ன சொன்னேன், ஹேடு லெஃப்ட் போட வேண்டியதில்லை, லெஃப்ட் போட்டுக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு சொன்னோம். அப்போ ஆன்சரு மல்லிகா ஆஸ்க்டு ஹர் ஹஸ்பண்ட் வெதர் he had locked the gate when he left home அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இதே சென்டென்ஸ்ல இன்னொன்று கவனிங்க, did you lock the gate when we left home. நம்ம கிளம்பும் போது நீங்க போட்டுனீங்களான்னு கேட்கறான்னு வச்சுக்கோ. சப்போஸ் இந்த இடத்துல we வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம் கிளம்பும் போது, நாம்னா இவங்க 2 பேர்த்தையுமே குறிக்குது. அப்ப நாம்ங்கிறது வந்து என்னவா மாதிரி, இவங்க நம்ம தேர்ட் பர்சன் இல்லையா. அப்ப நாம் கிளம்பும் போதுன்னா அவர்கள் கிளம்பும் போது. அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, வென் ஹீக்கு போல் என்ன ஆகும், வென் தேன்னு வரும். இப்போ ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ண இன்டெரக்டிவ் வரும்பொழுது அந்த ப்ரொனவுனோட சேஞ்ச் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் லிசனருக்கு தகுந்த மாதிரி மாறுது. அண்ட் திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹீ செட் டு ஹர் he said to her, what is the correct answer for this question? இது வந்துட்டு WH கொஸ்டின்ல ஆரம்பிச்சுக்குது. ஆனால் WH இந்த வாட்வே வந்து நம்ம ஜாயினிங் வேர்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ he asked her what வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நவுன் அல்லது ப்ரொனவுன் போடணும். இந்த இடத்துல நவுனே இருக்கு. நவுன் என்னது, சப்ஜெக்ட் மேபி நவுன் ஆர் ப்ரொனவுன். எது அல்லது யாருங்கிற கேள்விக்கு பதிலாக வருது. எது அப்படின்னா அந்த கேள்விக்கான சரியான பதில். அப்போ தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னது, நவுன். அதனால் என்ன பண்ணிங்கன்னா, ஹி ஆஸ்க்டு ஹர் வாட் வரைக்கும் போட்டு தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் என்னவா மாறுது, தட் கொஸ்டின். அதாவது தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின்ங்கிறது என்னது, நவுன். அப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், வெர்ப் இஸ் இருக்குது. இங்கே வரும்போது என்னவா மாறிடுது, வாஸ் மாறிடுது. அப்போ இது ஒரு சிங்கிள் வெர்பு மட்டும் இருக்கிற சென்டென்ஸு. அப்போ என்னவா இருந்தாலும் பேட்டர்ன் ஒன்று தான். ஜாயினிங் வேர்டுக்கு பின்னாடி ப்ரொனவுனுக்கு பின்னாடி வெர்ப். ஹியர் அவர் லாஸ்ட் எக்ஸாம்பிள், டைரக்டர் செட் டு த செக்ரட்டரி, why didn't you attend the meeting yesterday? இப்போ டைரக்டர் செட் டு என்னவா மாறிடுது, ஆஸ்க்டா மாறிடுது. செக்ரட்டரி ஓகே, ஒய் வரைக்கும் ஓகே. ஒய் வந்து ஜாயினிங் வேர்ட். நெக்ஸ்ட் நவுன் அல்லது ப்ரோனவுன் வந்து நீங்கள் ஏன் அட்டன் பண்ணல. அப்போ நீங்கள்னா செக்ரட்டரி வந்து மேலார் ஃபீமேலாக இருக்கலாம். மேல்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், மேல் வச்சு ஹீ போட்டுக்கிறேன். நீ ஏன் நேற்று அட்டன் பண்ணலன்னு சொல்லும்போது அவர் அட்டன் பண்ணல. அப்போ ஒய் ஹீ. வேர்பு கவனிங்க, டிட் பிளஸ் அட்டன் வந்து பாஸ்ட் டென்ஸ், அட்டெண்டட். அப்போ இங்கே ஹேட் அட்டெண்டட்னு மாற்றணும். நாட் இருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹேடின்ட் அட்டெண்டட் தி மீட்டிங் எஸ்டர்டேங்கிறது என்னவா மாறிடுது, தி டே பிஃபோர் மாறிடுது. அப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் சேஞ்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சேஞ்சஸ் நம்ம வந்து தனியாக கவனிக்க வேண்டியதில்லை. அந்த எது ஜாயினிங் வேர்டு, ரிப்போர்ட்டிங் வேர்டு என்ன சேஞ்ச் பண்ணணும், இந்த ரெண்டு அல்லாமல் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொனவுன் சேஞ்ச் அப்படிங்கிறதும் ரிப்போர்ட்டிங் சேஞ்ச் ஜாயினிங் வேர்டில் ஓகே. அந்த ஃபார்மேட் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா we can give the correct answer for the sentence when we are changing an interrogative sentence from direct to indirect speech. நம்மளோட அடுத்த வீடியோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோட பார்ட் 5 எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், அதை வந்து எப்படி டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி. தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.